Welcome to Day Trader Mathematics. Disclaimer. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த நிஃப்டி ஸ்ட்ராட்டஜி ஃபோர்காஸ்டிங் ஷீட் இதை நிறைய பேர் கேட்டதுனால நான் ஒரு ரிப்பீட்டிவ் செஷனாக போடுறேன். என்னன்னா இந்த ஷீட்டு ரொம்ப பவர்ஃபுல் ஷீட். இதில் நம்ம மார்க்கெட் முடிஞ்சோன்னா அதோட டே கேண்டில் வச்சு ஹை க்ளோஸ் அண்ட் லோ வேல்யூஸ் எடுக்கணும். அதாவது ஃப்ரைடே மார்க்கெட் முடிஞ்சதுன்னா அதோட டே கேண்டில் டைம் ஃப்ரேமில் ஹை க்ளோஸ் அண்ட் லோ வேல்யூவை இதில் ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா அது இல்லாமல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூஸ் ஃபில் பண்ணோன்னா உங்களுக்கு அடுத்த நாள் அதாவது நெக்ஸ்ட் ட்ரேடிங் செஷனுக்கான ஏடிஎம் ப்ரைஸ் என்னன்னு சொல்லிடும். அந்த ஏடிஎம் ப்ரைஸ்லேருந்து ஓடிஎம் ஆன் புட் சைட், ஓடிஎம் ஆன் கால் சைட் அண்ட் தென் ஏடிஎம் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும், அது கால் அண்ட் புட். இந்த 4 ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் வச்சு அதுக்கான ப்ரீவியஸ் டே ஹை லோ அண்ட் க்ளோஸ், அதாவது ஃப்ரைடே ஈவினிங்கோட ஹை லோ அண்ட் க்ளோஸ் வேல்யூஸை நீங்கள் இங்கே என்டர் பண்ணணும். இந்த என்டர் பண்ணுறது டைரெக்டாக உங்களுக்கு லிங்க்ல இருந்து கிடைச்சிரும். ஓகே, ஸோ நாம் இப்போ ஹை க்ளோஸ் அண்ட் லோ வேல்யூ இங்கே என்டர் பண்ணோன்னு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக லெவல்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ நான் லெவல்ஸ் இப்போ என்ட்ரி பண்ணிட்டேன். ஹை க்ளோஸ் அண்ட் லோ வேல்யூஸ் போட்டோன்னே உங்களுக்கு இங்கே என்ன கிடைக்குது, உங்களுக்கு 25,149.85 க்ளோஸ் ஆனதுனால உங்களுக்கு அது நியரர் டு லோ. ஸோ அதனால அதோட நியரஸ்ட் ரவுண்ட் ஆஃப் நம்பர் இஸ் 25,100. ஸோ 25,100 நம்ம ஏடிஎம்னு எடுத்தோன்னா நம்மக்கான ஓடிஎம் ஆன் புட் சைடு 25,000, ஓடிஎம் ஆன் கால் சைடு 25,200. ஓகே, ஸோ ஏடிஎம் 25,100 கால் அண்ட் 25,100 புட். ஸோ இது 4க்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் நம்மளுக்கு கிடைச்சாச்சு. இதுக்கான ப்ரீவியஸ் டே ஹை லோ அண்ட் க்ளோஸ் நம்ம டைரெக்டாக என்எஸ்சி சைட்லேருந்து எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த க்ளோஸ் அப்படிங்கிற கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்எஸ்சி சைட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடும். அங்கேருந்து உங்களோட ப்ரீவியஸ் டே ஹை லோ அண்ட் க்ளோஸ், அதாவது மார்க்கெட் முடிஞ்சோன்னே உங்களுக்கு ஹை அண்ட் லோ கிடைச்சிரும். க்ளோஸ் அரௌண்ட் 8 to 8:30 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூஸை நீங்கள் ப்ரீவியஸ் டே ஈவினிங்கே ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாளுக்கான மார்க்கெட் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் நம்ம எடுக்கலாம், எந்த சுச்சுவேஷனில் எந்த காம்பினேஷனை எடுக்கணும். ஏன்னா மல்டிபிள் ஸ்ட்ரைக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த லெவல்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அது இந்த லெவல்ஸ் எப்படி இருக்கும். ஏன்னா நான் இங்கே ஃபுல்லாகவே இது ஒரு ஃபார்முலேட்டட் ஷீட். ஓகேவா? ஸோ நீங்கள் வேல்யூஸ் எதுவுமே நீங்கள் மேனுவலாக போடணும்னு அவசியம் இல்லை. இங்கே ஒரு 3 வேல்யூ, இங்கே ஒரு 12 வேல்யூ, இது எல்லாமே கிளிக் பண்ணால் அடுத்த செகண்ட் உங்களுக்கு வரும். இந்த வேல்யூஸை போட்டோன்னா உங்களுக்கு எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கணுங்கிற அந்த டவுட்ஸ் எதுவுமே இருக்காது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவே ஃபில் பண்ணிவிடும். உங்களுக்கு ரூல்ஸும் இங்கே இருக்குது. ஸோ மார்க்கெட் அப் சினாரியோவாக இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய காம்போ 25,200 கால் அண்ட் 25,200 புட். அதில் நீங்கள் 25,200 காலில் தான் ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி மார்க்கெட் கீழே போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 25,100 கால் அண்ட் 25,000 புட். நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டியது 25,000 புட்டில் இருக்கிற இது நீங்கள் பை பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களோட மார்க்கெட் வியூ இப்படி தான் இருக்கும். அதாவது ஏடிஎம் 25,100. உங்களுக்கு இது போட்டோன்னே உங்களுக்கான பிஇபி, தட் இஸ் பிரேக் ஈவன் பாயிண்டோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் கிடைச்சிரும். அதோட ஹை ரேஞ்ச் அண்ட் லோ ரேஞ்ச், அதாவது இதுக்கு நியரஸ்ட் லெவல், இன்னொரு ரேஞ்ச் ஆஃப் ஹை அண்ட் லோ ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் உங்களுக்கு வருது. அண்ட் தென் ஓவரால் எக்ஸ்பெக்டட் மேக்ஸிமம் ஹை அண்ட் லோ. ஸோ இதையும் மீறி பிரேக் ஆகும், பட் மேக்ஸிமம் ஹை அண்ட் லெவல் லோ லெவல் உங்களுக்கு இந்த லெவல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது அன்னைக்கு டேக்கான ப்ரெடிக்ஷன்ஸ். இது எல்லாமே மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் இதில் 2 சினாரியோ பார்க்கலாம். ஒன்று புட் செல்லர்ஸ் அண்ட் பை செல்லர்ஸ், சாரி கால் செல்லர்ஸ் அண்ட் புட் செல்லர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ புட் செல்லர்ஸ் உங்களுக்கு பேனிக் ஆனா என்ன ஆகும்? புட் செல்லர்ஸ் பேனிக் ஆனா மார்க்கெட் கீழே போகும். ஸோ இந்த இடத்துல ரூல்ஸ்ல பாருங்க, புட் செல்லர்ஸ் பேனிக் ஆனா மார்க்கெட் கீழே போகும். அதே மாதிரி புட் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணாலும் மார்க்கெட் கீழே போகும். சேம் வே கால் செல்லர்ஸ் பேனிக் ஆனா மார்க்கெட் மேலே போகும். கால் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணாலும் மார்க்கெட் மேலே போகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல எப்படி பார்க்கலாம்? ஸோ இங்கே அதுக்கான ஒரு செட்டப் இருக்கு. எந்த உங்களுக்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கணுங்கிறது இங்கே டீட்டெயிலாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிஇபி பிரேக் ஈவன் பாயிண்ட் 86, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ மார்க்கெட் உங்களுக்கு கால் செல்லர்ஸ் பேனிக் ஆகுறாங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகணும். அதாவது சினாரியோ 1ன்னு நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ சினாரியோ 1ங்கிறது இந்த இடத்துல இருக்கு. ஓகே, ஸோ சினாரியோ 1 மேலே போகும் அப்படின்னா கால் செல்லர்ஸ் பேனிக் அப்படின்னா அவங்களோட ப்ரீவியஸ் டே ஹையோட 21.218.85 மேலே போகணும். அப்போ உங்களோட வேற அதர் லெவல்ஸ் என்ன பார்க்கணும்னா உங்களுக்கு 25,100 புட்டோட
லெவல்ஸ், அதாவது அந்த புட்டோட லெவல் உங்களுக்கு வந்து பிஇபிக்கும் கீழே இருக்கணும். அதோட ப்ரீவியஸ் டேக்கு க்ளோஸ் லெவலையும் கீழே இருந்ததுன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த டைம் அதாவது 25,200 காலோட ப்ரீவியஸ் டே ஹையை கிராஸ் ஆகிருக்கணும். சேம் டைம் உங்களோட ஆப்போசிட் ஸ்ட்ரைக், அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக் 25,100 புட் வந்து பிஇபி லெவலுக்கும் கீழே இருக்கணும். பிடிசியோட கீழே இருந்தாலும் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை கால் செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க அப்படின்னா, கால் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணால் அவங்களோட ப்ரீவியஸ் டே லெவல் க்ளோஸ்லேருந்து ஹை வரைக்கும் மூவ் ஆகும். அந்த டைம் வந்து 25,100 புட் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே ஆர் பிஇபிக்கு கீழே இருக்கணும். ஸோ இந்த லெவல்ஸ் வந்து நீங்கள் ஒரே சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கான ஐடியா கிடைக்கும். நான் இது அடுத்த ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். அதே மாதிரி புட் செல்லர்ஸ் பேனிக் ஆனா உங்களுக்கு அந்த லெவல்ஸ் இருக்குது. புட் செல்லர்ஸ் பேனிக் ஆனா நீங்கள் பண்ண வேண்டிய ட்ரேட் வந்து 25,000 பிஇ புட்டில். ஓகே, அப்போது அவங்களோட ப்ரீவியஸ் டே ஹை அதாவது 68.7 இதுக்கு மேலே போகணும். அந்த டைம் உங்களுக்கு 25,100 கால் வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கும் கீழே ஒரு பிஇபிக்கும் கீழே இருக்கணும். ஓகே, ஸோ அவங்களே ப்ராஃபிட் புக் பண்ணாங்கன்னா அவங்களோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ்லேருந்து ஹை வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ வந்து உங்களோட கால் 25,100 கால் வந்து பிஇபிக்கு கீழே, அதாவது பிஇபிங்கிறது இங்கே 86 கீழேயும் 162.1 கீழேயும் இருக்கணும். ஸோ இந்த லெவல்ஸ் ஓகே. ஸோ அந்த லெவலில் இருக்கும்போது இது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு செட்டப்பு. அவங்க அந்த லெவல்ஸ் வந்து இந்த எக்ஸலில் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஓகே, கால் சைட் 25,200 எந்த லெவல். ஸோ உங்களுக்கு சப்போஸ் இந்த இடத்துல வந்து 121 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த லெவல், அதாவது 117 இருக்குன்னு வச்சிங்களேன். ஓகே, 25,200 கால். ஸோ 118 வந்து பிரேக் பண்ணால் ஃபர்ஸ்ட் லெவல் வந்து 121 காமிக்குது. ஏன்னா இது 11 ஸ்கொயர் நம்பர். ஓகே, ஸோ யூஸ்வலாக இதை விட்டுட்டு அடுத்த ஸ்கொயரை நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, அந்த டைமில் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா 121, அப்படி இல்லைன்னா ரொம்ப அவசரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 144 என்ட்ரி எடுத்தினாலும் இட் வில் கோ டில் 169 ஆர் 196. நீங்கள் மார்க்கெட்டில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட ரிஸ்க் லெவல் பொறுத்து. அதே மாதிரி தான் 25,000 புட் சைட்லையும். ஓகே, ஸோ இங்கே பார்க்கலாம் 25,186ங்கிறது உங்களோட பிரேக் ஈவன் பாயிண்ட் ரெசிஸ்டன்ட் சைட். அதை பிரேக் பண்ணால் அந்த டைமுக்கு வந்து அவங்களோட ப்ரீவியஸ் டே ஹை, அதாவது 25,200ஓட ஹையை கிராஸ் பண்ணும். 25,000ஓட 200 ஹை வந்து 218.85 அதையும் பிரேக் பண்ணி மேலே போகும். ஸோ உங்களோட ஃபிபனாசி பேஸ் பண்ணி அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதை நீங்கள் சார்ட்டில் மார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. பட் இந்த லெவல்ஸ் உங்களுக்கு இருந்தாவே போதும். இந்த எக்ஸல் வந்து ஒரு பவர்ஃபுல் ஷீட். இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் மேனுவலாக பண்ணலாம். பண்ணுறதுக்கு உங்களுக்கு புரியல ஆர் தெரியல, இல்லை இந்த டூல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த டூலை வாங்கி நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த லெவல்ஸ் தான் வரும். சிம்பிளாக இந்த லெவல்ஸை மார்க் பண்ணாவே போதும். ஓகே, ஸோ நான் இதை வாங்கிட்டேன். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு நம்மளோட சார்ட்டில் டைரெக்டாகவே இந்த லெவல்ஸ் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். என்னென்னா பிஇபி ரெசிஸ்டன்ஸ், ஏடிஎம், இங்கே உங்களுக்கு பிஇபி சப்போர்ட் அண்ட் உங்களுக்கு லோ ரேஞ்சும் ஒரே நம்பர் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஜஸ்ட் 1 பாயிண்ட் தான், அதனால ஓவர்லேப் ஆகுது. ஸோ நான் இங்கே என்னோட இதுக்காக ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ நார்மலாக ஒரு ஃபிப் லெவல்ஸையும் நான் மார்க் பண்ணி வைக்கிறேன். ஸோ ஃபிப் போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஒரு உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா 618 லெவல் கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஏன்னா இந்த லெவல்ஸை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். கரெக்டாக மார்க்கெட் எக்ஸாக்டாக -123 கிட்ட தான் சப்போர்ட் எடுத்து ரிப்பீட்டடாக போயிட்டுருக்கு ப்ரீவியஸ் லாஸ்ட் 2 மந்த்ஸ் கிட்ட. ஸோ இப்போ ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குது. இதை பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்துச்சுன்னா, ஏன்னா உங்களுக்கு 0.382 லெவலில் பிரேக் பண்ணிடுச்சு, 0.5யும் பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ 61.8% கிட்ட உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கலாம். இல்லைன்னா ஐ கேன் எக்ஸ்பெக்ட் சப்போர்ட் அரௌண்ட் 78.6 லெவல், அதாவது 24,933. அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக 24,000 எந்த லெவல் 24,728 ஆர் a strong support by 24,500. ஸோ இதுதான் நம்ம ஃபிபோ லெவல்லையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து பிளாக் பஸ்டர் இண்டிகேட்டர் இருக்குது. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது எதுக்குன்னா, எனக்கு அந்த லெவல்ஸ் இருக்குது, பட் சிஸ்டம் இப்போ நான் இது வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் பண்ணியிருக்கேன். ஓகே, இதை நீங்கள் 5 minutes டைம் ஃப்ரேமில் நீங்கள் பண்ணினாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான
லெவல்ஸ் வந்து மாறிடும். ஓகே, ஸோ நான் இப்போ 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சு தான் நான் ஃபிப் போடுவேன். அதுக்கப்புறம் 5 minutes வச்சு ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் இண்டிகேட்டர் பற்றி நாம் இன்னைக்கு பேச வேண்டாம். இண்டிகேட்டர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏற்கனவே இண்டிகேட்டர்ஸ் பற்றி பழைய வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ இண்டிகேட்டர் இல்லாமல் டைரெக்டாகவே நீங்கள் இண்டிகேட்டர் இல்லாமல் ஒரு உங்களோட புரோக்கர் சைட்டில் உள்ள போங்க. நீங்களே போயிட்டு இந்த இடத்துல வியூவில் உங்களோட இந்த வியூவில் வந்து நீங்கள் 4 விண்டோஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி செட்டப் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கான இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸஸை நீங்கள் அதிலேயே கொண்டு வந்துடலாம். அதாவது உங்களுக்கு தேவையான ஸ்ட்ரைக் 25,200 கால்னா அதோட ஆப்போசிட் 25,100 புட். அதே மாதிரி 25,000 புட்டுனா அதோட ஆப்போசிட் வந்து 25,100 கால். ஓகே, ஸோ இதை இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ 25,200 கால், 25,100 புட், 25,000 புட் அண்ட் 25,100 கால். ஸோ மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்னா இந்த விண்டோவில் ட்ரேட் பண்ணுறதும், மார்க்கெட் கீழே இறங்குதுன்னா இந்த விண்டோவில். ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் தான் இங்கே. ஸோ இதுதான் 25,100னா. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு இன்பில்ட் இண்டிகேட்டர் இருக்குது. இது நான் தன்னில் பார்க்குறேன், இது அவைலபிள் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ரீவியஸ் டேன்னு அடிங்க. ப்ரீவியஸ் டே ஓஹெச்எல்சி அப்படிங்கிறது இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இண்டிகேட்டர் தானாக வந்துடும். ஸோ இந்த இண்டிகேட்டரில் நீங்கள் இது வந்து இன்பில்ட். ஓகே, ஸோ இது எதுவும் பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல, தன்னில் அவைலபிள் இருக்குது. மற்ற ப்ரோக்கரில் நான் பார்க்கல. ஓகே, ஸோ இதில் ஹை, லோ அண்ட் க்ளோஸ் செட் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கான செட்டப் வந்து இவ்வளோதான். உங்களுக்கு இதில் வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 3 லெவல்ஸை மார்க் பண்ணிவிடும் எவ்ரிடே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது. ஓகேவா? ஸோ இது வந்து ஹை, க்ளோஸ். ஸோ உங்களோட கலர் காம்பினேஷன் நீங்கள் செக் பண்ணோன்னா ஹைன்னா நேவி, லோனா ஒரு கலர், க்ளோஸ்னா மரூன் கலர் போட்டிருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த 3 கலரும் செட் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஹை, க்ளோஸ் அண்ட் லோ. ஓகே, இது இல்லாமல் அடிஷ்னலாக விவேப் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் டு சி விவேப்புக்கு கீழே இருந்ததுன்னா மார்க்கெட் இன்னும் கீழே இருக்குது, விவேப்பை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் மேலே போகுதுங்கிற ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. இது தேவையில்லை, பட் என்னோட ரெஃபரன்ஸ்க்காக நான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது இப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு மார்னிங் ஆட்டோமேட்டிக்காக இந்த லெவல்ஸ், அதாவது ப்ரீவியஸ் டே ஹை, லோ அண்ட் க்ளோஸ்க்கான இந்த 4 ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு இருக்கிற லெவல்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த லெவல்ஸ் வந்து மாறிடும். இங்கே பார்த்தீங்களா? ஸோ இது 10th லெவல். 11th ஓப்பன் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த லெவல் வந்து கீழே வந்துடுச்சு. ஏன்னா ப்ரீவியஸ் டே ஹை இங்கே இருக்குது, ஸோ இங்கே வந்துடுச்சு. ப்ரீவியஸ் டேக்கான லோ இங்கே இருக்குது, ஸோ இங்கே வந்துடுச்சு. ஸோ அதே மாதிரி 14th இந்த லெவல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே மாறிடும். இதில் நீங்கள் ஒன்று மேனுவலாக பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு ஹரிசாண்டல் லைன் மார்க் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதில் உங்களோட செட்டப்பில் ஜஸ்ட் போங்க. 86 அப்படிங்கிறது நம்ம மண்டேக்கான லெவலில் கொடுத்துருக்கோம். 86ங்கிறது என்ன? உங்களோட பிஇபி லெவல். ஓகே, ஸோ இந்த லெவலில் இங்கே மார்க் பண்ணிட்டீங்கன்னா அசியூம் இப்போது 4 சார்ட்லேயுமே போட்டு வச்சிட்டிங்க. ஸோ மார்க்கெட் இங்கே இருக்குது. இப்போது இது வந்து இப்போ 11th ஃப்ரைடேக்கானது தான் இருக்குது. 14th ஓப்பன் ஆனால் இந்த லெவல்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ இந்த சார்ட் எடுத்திங்கன்னா ஹை இங்கே இருக்கும், லோ இங்கே இருக்கும். ஓகே, ஸோ இந்த சார்ட் எடுத்ததுன்னா லோ இங்கே இருக்கும், ஹை லைன் இங்கே இருக்கும். ஆனால் 86 வந்துங்கிறது உங்களுக்கு பர்மனெண்ட்டாக இந்த இடத்துல தான் இருக்குது. ஏன்னா நம்ம அடுத்த நாள் மார்க்கெட் லெவல். ஸோ மார்க்கெட் மேலே போகணும்னா என்ன பண்ணணும்? இங்கே இருக்கிற லெவல்ஸ் 86க்கு மேலே போகணும். இந்த 25,100 புட் வந்து 86க்கு கீழே இருக்கணும். அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸலில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி மார்க்கெட் கீழே போச்சுன்னா 25,000 புட்டில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க. அப்போது உங்களோட லெவல்ஸ் எல்லாமே 86க்கு மேலே இருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெவல்ஸ் எல்லாமே 86க்கு கீழே இருக்கணும். ஸோ இங்கே 86க்கு கீழே இருக்கும்போது, ஸோ இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள், 25,000 புட்டில் இருக்கும்போது 86க்கு கீழே, அதாவது 25,100 வந்து 86 லைனுக்கு கீழே வரணும். வரும்போது இங்கே இருக்கிற லெவல் உங்களுக்கு புட் செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்கன்னா 55.2லேருந்து 68 வரைக்கும் போகும். இல்லை அவங்க பேனிக் ஆகுறாங்க அப்படின்னா 68.7க்கு மேலே போகும். 68.7 அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த இடத்துல வருது, 64 வருது இல்லையா? ஸோ ஆனால் 68 இருக்குங்கும்போது நீங்கள் எடுக்க வேண்டிய என்ட்ரி வந்து 81. உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து அதுக்கான ப்ரீவியஸ் லெவல் 64. அதாவது இது 8 ஸ்கொயர், இது 9 ஸ்கொயர். உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 100, செகண்ட் டார்கெட் வந்து 121. ஸோ இது வந்து ஒரு சாம்பிளாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து வித்தவுட் இண்டிகேட்டர், அதாவது எக்ஸ்டர்னல், இப்போ நம்ம டெவலப் பண்ண இண்டிகேட்டர் இல்லாமல் உங்களோட ப்ரோக்கரில் அவைலபிள் இண்டிகேட்டர் வச்சு பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரோக்கரில் இந்த இண்டிகேட்டர் இல்லைனா மேனுவலாக நீங்கள் இந்த லைன்ஸை மார்க் பண்ணணும். அவ்வளோதாங்க. இது ரொம்ப சிம்பிள். இதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு நாள் 2 நாள் நீங்கள் உங்களோட லெவல்ஸை பார்த்தீங்கன்னா இந்த டூல் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த எக்ஸல் ஷீட் எவ்வளோ பவர்ஃபுல்லுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் மேனுவலாகவே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ நம்ம வீடியோஸ் கொஞ்சம் லேட்டாக வரும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணணுங்கிறது தெரியும். ஸோ நீங்களே பார்த்து பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி.